ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நேற்று மேட்ச் நடந்துகிட்டு இருக்கிறப்பே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் திடீர்னு அஜிங்கியா ரஹானேவை பார்த்துருக்கவே முடியாது. அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது டெஃபினெட்லி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இவன் பேட்டிங்கில் எல்லாருமே பேடப் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறப்ப கூட மனுஷனை காணோம் அப்படிங்கிறது நிறையா பேர் நோட் பண்ணிங்களா அப்படிங்கிறது தெரியல. எஸ், என்ன மேட்ரு அப்படின்னா, ரஹானேக்கு பார்த்தீங்க அப்படின்னா காஃப் நிகில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்பட்டுருச்சு கேமில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவர் டக்குன்னு கொஞ்சம் கேமை விட்டு வெளில போயிட்டாரு. அதனால தான் சப்ஸ்டியூட் ஃபீல்டர் நீடாங்க. ஒன் டவுனும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டேரில் மிச்சல் உள்ள வந்தார். எஸ், ஹாஃப் நிகில் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய இஷ்யூவா அப்படின்னா இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆக்சுவலி காஃப் நிகில் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக எங்கே வரும் அப்படின்னா நம்மளோட கால் பகுதியோட பின்பகுதியில், அதாவது நம்ம இந்த காலை மடக்குவோம்ல, அந்த இடத்துல ஒரு குழி மாதிரி இருக்கும்ல முட்டிக்கு நேராக அப்படியே பின்னாடி, அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வர்றது தான் காஃப் நிகில். அங்கே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏற்பட்டிருக்கு. ஈவன் தோ கிரிக்கெட்டர்ஸுக்கு இது ரொம்ப நார்மலாக வர்ற ஒரு விஷயம் தான். பட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது சம்டைம்ஸ் கொஞ்சம் சிவியர் ஆனிச்சு அப்படின்னா ஒரு பெரிய ரெஸ்ட் இதுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் படித்தேன். எஸ், ஆப்வியஸ்லி மேபி ஒரு 2 வீக்ஸ் ரெஸ்ட் எல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு அஜிங்கியா ரஹானே சிஎஸ்கேக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ், அவர் மேலே மறுபடியும் ஒரு இது வைக்கப்படுது தான், கரெக்டாக ஸ்ட்ரைக் ரேட் விளையாட மாட்டேங்கிறாரு அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு. பட் ஸ்டில் எனக்கு என்ன அப்படின்னா அவருக்கு கேம் மாட்டிக்கணுங்க. அவருக்கான பிட்ச் கிடைக்கவே மாட்டேங்குது. அவர் எப்படிப்பட்ட பிளேயர் அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸை பயங்கரமாக அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஓகே, ஸ்பின் பவுலர்ஸுக்கு கொஞ்சம் தடுமாறக்கூடிய ஒரு பிளேயர். அவர் இப்போ இந்த மும்பை மாதிரி பிச்சஸ்லாம் போகிறோம்ல, அங்கெல்லாம் அஜிங்கியா ரஹானேக்கு மாட்டிக்கிச்சு அப்படின்னா கிழிச்சு கையில் கொடுத்துருவாரு. போன வருஷமே அவர் அடித்தார். ஏன்னா அந்த மாதிரி பிச்சஸ்லாம் அவர் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தர். அண்ட் அவருக்கு நிறைய ஃபேவரான பிச்சஸ் அது. ஓகே, ஸோ அது இல்லாமல் ஸ்லோ பிச்சஸ் நிறைய கிடைச்சி தான் அவரால் கேமை எலிவேட்டே பண்ண முடியலை அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படியுமே டிசி மேட்ச்சில் அவர் நல்லா தான் விளையாண்டாரு. ஸோ இப்போ அவருக்கு காஃப் இன்ஜூரி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அது சரி ஆகலை அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் உள்ளே வருவாங்க அண்ட் அவரோட பொசிஷனில் மறுபடியும் டேரில் மிச்சல் இறங்குறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம யோசிக்கலாம். அண்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்துட்டாரு. அந்த காஃப் நிகில்னால அவர் போயிருந்தாரு. மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்தார், பார்த்தோம், நல்லா தான் நின்னார். பட் எனிவே அவர் இன்ஜுரிலாம் பெருசாக ஆகாமல் இருந்தார் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்கேஸ் அவர் இன்ஜுரி ஆகி அடுத்த மேட்ச் விளையாடலை அப்படின்னா உங்களோட கருத்து என்ன? யார் பார்த்தீங்க அப்படின்னா விளையாண்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னையை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒரு பவுலர் ஆடலாம். எனிவே இல்லைன்னா சமீர் ரிஸ்வியை கொஞ்சம் மேலே அனுப்பி பார்க்கலாங்கிறது தான் நான் நினைப்பேன். ஏன்னா அந்த பையனுக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது பேட்டிங்கில். எஸ், பார்ப்போம், ஏதாவது ஒரு கேம் ஏதாவது நல்லா கிடைக்கும், அப்போ அந்த பையன் ஜெயிச்சு கொடுப்பான் சிஎஸ்கேக்கு. ஸோ உங்களோட கருத்து இதை பற்றி என்னவோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு, ஃபீல் லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்டில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.